ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. அறிவென்னும் விளக்கேற்றி அன்பெனும் வழிகாட்டி நம் வாழ்க்கையின் ஏற்றங்களுக்கு ஏணியாக இருந்து ஏற்றிவிட்ட ஆசிரியர்களுக்கு ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துகள். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சி ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியா மலருது. அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளுடைய ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர் தின வரலாறு, ஆசிரியர் தினத்தை பத்தின கவிதை, அவங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்கள்னு நிறைய விஷயங்களோட பல்சுவை நிகழ்ச்சியா மலருது. நம்ம நிகழ்ச்சிகளை இன்னைக்கு தொகுத்து வழங்குறதுக்காக ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியோட உதவி பேராசிரியர்கள், மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நிகழ்ச்சிகளை என்னென்ன அப்படிங்கறத நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் சௌமியா. ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாருக்கும் என்னோட ஆசிரியர் தினத்தோட நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் சாகித்யா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஜெயபிரகாஷ். நான் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகின்றேன். இப்போ ஆசிரியர் தினத்துல என்ன சொல்ல இருக்கீங்க? ஆசிரியர் தினத்தோட மகத்துவத்தை பத்தியும் ஆசிரியர் பணியோட மகத்துவத்தை பத்தியும் இன்னைக்கு உங்களோட சில மணித்துளிகள் நான் பேச வந்திருக்கேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல சில மணித்துளிகள் உங்களோட ஆசிரியர் தினத்தோட மகத்துவத்தை பத்தி பேச வந்திருக்கேன். என்னோட பேர் சாகித்யா. நான் ரத்னம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில முதலாம் ஆண்டு படிக்கிறேன். சுந்தர தெலுங்கு பேசும் இன்றைய ஆந்திர மாநில எல்லையை ஒட்டி அகிலம் காக்கும் 6 படை முருகனின் 5ஆம் படை வீடாம் திருத்தணிக்கு அருகில் சர்வப்பள்ளி எனும் சிற்றூரில் 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 5ஆம் நாள் உதித்தது ஒரு சூரியன். அன்று அந்த பெற்றோர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த குழந்தை அரசாளும் என்று. பள்ளி படிப்பு லூத்தரன் மிஷன் பள்ளி, கல்லூரி படிப்பு சென்னை கிறிஸ்தவ கல்லூரி. கல்லூரி படிப்பு முடிந்து அவர் தேர்ந்தெடுத்தது ஆசிரிய பணி. ஆயிரம் வேலைகள் அவரை தேடி வந்தாலும் அவைகளை ஒதுக்கிவிட்டு அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரிய பணியையே அவர் தேர்ந்தெடுத்தார். ஆசிரியராக துணை வேந்தராக தொடர்ந்தது அவர் பணி. ஆசிரிய பணி என்ற மகுடத்தை அவர் சூடிக்கொண்டதற்கு காரணம் அதில் கிடைக்கும் ஆனந்தம், அதில் கிடைக்கும் அங்கீகாரம் எந்த தொழிலிலும் எந்த பணியிலும் கிடைக்காது என்பதால் தான். ஆம், ஆசிரிய பணி என்பது தியாக வேள்வியில் உருவானது. வயிற்றில் சுமந்த தாய்க்கும் தோளில் சுமந்த தந்தைக்கும் அடுத்தபடியாக அகிலம் காக்கும் ஆண்டவனையே அடுத்த இடத்தில் வைத்து மாதா, பிதா, குரு என்ற 3ஆம் இடத்திற்கு முந்தியது ஆசிரிய பணி. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பணம் கிடைத்தால் பதறுகிறான் மனிதன், பொறாமையால் புழுங்குகிறான். அடுத்தவனுக்கு பதவி கிடைத்தால் அடிவயிறு எரிகிறது. தன்னை விட ஒருவன் உயர்ந்து விட்டால் தனலாய் எரிகிறது உடம்பு. பொறாமை கொள்ளாமல் பெருமை கொள்ளும் ஒரே பணி ஆசிரிய பணி மட்டுமே. மெழுகுவர்த்தி தன்னைத்தானே எரித்துக் கொண்டு இருள் நீக்கி ஒளி கொடுக்கிறது. அது போன்றதே ஆசிரிய பணி. ஒரு முறை நம் நாட்டிற்கு குடியரசுத் தலைவர வெளிநாடு சென்றிருந்த போது அந்நாட்டின் மகுடம் சூடிய மன்னர் அந்நாட்டின் வழக்கத்திற்கு மாறாக அவரே விமான நிலையம் வந்து வரவேற்றுள்ளார். அதிகாரிகளும் அமைச்சர்களும் அவர்கள் நாட்டு
வழக்கத்திற்கு மாறானது என்று வினவிய போது, வந்துள்ளவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக மட்டும் இருந்திருந்தால் மரபை மீறி இருக்க மாட்டேன். நான் இந்தியாவில் படித்த போது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் என்பதால் தான் ஆசிரியரை மாணவர் வரவேற்பதுதானே மரபு என்றாராம். ஆம், அரசனே என்றாலும் ஆசிரியருக்கு அடுத்தபடிதான். புராணங்களில் கூட நாம் படித்தது உண்டு. இறைவன் ஈசனுக்கு சந்தேகம் வந்த போது அழகு மகன் முருகனுக்கு முன்பாக கை கட்டி வாய்ப்பொத்தி பாடம் கேட்டதாக படித்துள்ளோம். தன்னிடம் படித்த மாணவன் உயர்நிலை அடையும் போது உள்ளம் பூரிக்கின்ற ஒரே ஜீவன் ஆசிரியர் மட்டுமே. டீச்சர்ஸ் ஆர் அவர் செகண்ட் பேரண்ட்ஸ் என்பது போல் இரண்டாவது பெற்றோராய் இருந்து எத்துணை குழந்தைகளை வடித்து வார்த்தெடுத்து உலகிற்கு உள்ள உவைகளாய் தருகின்ற பணி ஆசிரிய பணி. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பதவி முடிந்தவுடன் பள்ளி சென்று பாடம் நடத்தவே விரும்பினார். ஒரு மனிதன் மரணத்தை தழுவும் வரை மதிக்கப்படுகிறான், போற்றப்படுகிறான், புகழப்படுகிறான் என்றால் அது ஆசிரியர்கள் மட்டுமே. அத்தகைய அளவில்லா பெருமை பெற்ற பணியை ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுத்ததில் ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே நாம் அனைவரும் கும்பிடும் தெய்வத்திற்கு முன்பு உள்ள குருவை வணங்குவோம், என்றென்றும் போற்றுவோம். ஆசிரிய பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல் துணை குடியரசுத் தலைவராகவும் இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவராகவும் உயர்ந்த உத்தமர் டாக்டர் சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1975ஆம் ஆண்டு தனது 86வது அகவையில் தன் சிந்தையை நிறுத்திக் கொண்டார். அத்தகைய மகத்தான அந்த மாமனிதனின் பிறந்த நாள் தான் ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். ஆசிரியர்களின் பெருமைதனை பேணி காத்து நாமும் பெரும் புகழ் அடைவோம். இந்த ஆசிரியர் தின நன்னாளில் அனைத்து ஆசிரியர்களின் பாதங்களுக்கும் நன்றி பூக்களை காணிக்கையாக்கவும். முத்தான முப்பாலையும் ஒன்று சேர்த்து தித்திக்கும் தேன் கலைந்து திகட்டாமல் கொடுத்துள்ளேன். தேவாமிரதமாய் சேவை கொடுத்து அருந்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ரொம்ப அருமையா ஆசிரியர் பணி எவ்வளவு அறப்பணி அப்படிங்கிற பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவரை பத்தி அவருடைய பெருமைகளை பத்தி சிறப்பா சொன்னீங்க. அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கவிதை பேசுறதுக்காக இருக்கிற ஒரு மாணவர். வணக்கம் ஐயா, என் பேர் ஜெயபிரகாஷ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இத்தகைய கல்வியை நமக்கு தரும் ஆசிரியர் பெருமக்களுக்கு என் மனமார்ந்த ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள். இனி நன்னாளில் நான் பார்த்த என் வாழ்வை நீங்கா இடம் பிடித்த நல்லாசிரியர் பற்றிய ஒரு சிறுகவிதை. நமக்கு உலகை காட்ட நம்மை செதுக்கியவள் தாய், உலகிற்கு நம்மை காட்ட செதுக்கியவள் தான் நம் ஆசிரியர்கள். அத்தகைய ஆசிரியர்கள் வசிக்கும் கல்விக்கூடம் ஒரு தோட்டம், மாணவர்கள் அதில் செடிகள். குரு தன் அறிவை கொடுத்து மாணவன் மனதில் ஆள்கின்றான். மாணவர் குருவின் உதவியால் உலகையே ஆள்கின்றான். அறியாமை என்னும் நோய்க்கு அறிவூட்டும் அன்பு மருத்துவர், அகத்தின் மொழிகளை முகத்தில் காட்டும் சித்தர்கள், உள்ளிருக்கும் திறமைகளை கண்டறிந்து திறக்கும் சாவிகள், கரவொலி எழுப்பி கலைஞர்களை உருவாக்கும் படைப்பாளிகள். பல நேரங்களில் மாணவர்களாகவும் சில நேரங்களில் ஆசிரியர்களாகவும் நாம் வாழ, நாம் முன்னேற அவர்களின் திறன் கொண்டு கற்க வந்து நம்மை உயர வைத்து நம்மை உயர்ந்து பார்க்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் நம் ஆசிரியர்கள். அத்தகைய நம் ஆசிரியருக்கு ஆசிரியர் திறன் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்நாளில் பேச வாய்ப்பளித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ரத்தினவாணி 90.8 அலைவரிசைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு ஆசிரியர் தினத்துல ஒரு ஆசிரியரை பத்தின கவிதை, அருமையான கவிதை சொன்னீங்க. இப்ப நம்மளுடைய சௌமியா மேடம் இருக்காங்க. மேடம் சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? செம்மொழி என்னும் மகுடம் சூட்டிய என் தாய்மொழிக்கும் தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாய்க்கும் தாய்மொழிக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் என்று நமக்கு முதலில் உயர்ந்தது மாதா, என்னுடைய தாய். எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த உலகத்துல முதல்ல நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும், நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்தது நம்மளுடைய தாய். அப்படிப்பட்ட என்னுடைய அம்மாவை பற்றி இந்த நேரத்துல நான் பகிர்ந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆசிரியராக, தோழமையாக, தந்தையாக, ஆசிரியராக என பல வேடமிட்டு தன்னுடைய எல்லா விஷயங்களையும் ஆர்வத்தையும் கொண்டு வந்து தன்னம்பிக்கையோட இந்த வாழ்க்கை பயணத்துல ஒரு நல்ல இடத்தை தன்னுடைய மகள் பிடிக்கணும்னு போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் சமர்ப்பணம்னு சொல்லுவேன். தன்னுடைய குழந்தை எப்படியாவது தன்னுடைய லட்சியத்தை அடைய நான் என்ன வேணாலும் செய்ய தயார் என்று கூறி நிறைய பெற்றோர்கள் ஒவ்வொரு இடத்திலும் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் தன்னுடைய முழு உழைப்பையும் தன்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் செய்ய தயாராக காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இத்தருணத்தில் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிதான் என்னுடைய அம்மா. இந்த பணியை நான் தேர்வு செய்யறது இது என்னுடைய தேர்வா இல்லை, என்னுடைய தாயினுடைய தேர்வு. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த விஷயத்த கட்டாயம் உங்ககிட்ட இந்த தருணத்துல நான் பகிர்ந்துக்கணும். 12ஆம் வகுப்பு முடிச்சு என்னுடைய முதல் பருவம், கல்லூரி பருவத்தை நான் தயாரான நிலையில இருக்கும் போது என்னுடைய அம்மா என்கிட்ட முதல்ல கூறின விஷயம் என்னன்னா, எனக்கு மட்டும்
மகளாக இருக்காமல் அனைத்து மாணவர்களுக்கும் நீ ஒரு ஆசிரியராக வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய தாய். அதே மாதிரி என்னுடைய முதல் பயணம் அப்படின்னு சொல்லி ஆசிரியராக நான் ஒரு பள்ளிக்கு சென்றபோது என்னுடன் பயணித்த என்னுடைய அம்மா இன்று வரை என்னோட பயணித்து கொண்டிருக்காங்க. என்னுடைய துறையை சேர்ந்து எல்லா விதத்திலும் எல்லா போராட்டங்களும் என்னுள் பகிர்ந்து பல விஷயங்களை இன்ன வரைக்கும் என்ன சாதிக்கணும் அப்படின்ற வெறியை கொண்டு வந்தது என்னுடைய தாய்க்கு தான் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் அல்லாது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு பாடம் பார்த்தா அந்த பாடத்துல இருக்கிற விஷயங்கள் வந்து ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா அப்படின்றத விட ஆசிரியரை பிடித்தால் அந்த பாடத்தை நான் எளிமையாக படித்து முடித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சிறு வயதிலிருந்தே எனக்கும் அந்த ஒரு வெறும் கல்லா இருந்த எம்மை பட்டம் தீட்டி ஜொலிக்கும் வைரமாய் மாற்றிய தன்னலமற்ற உறவு, எத்தனை அன்பு, அரவணைப்பு, அறிவுரைகள், ஆலோசனைகள், என் வாழ்வு வளம் பெற என்னோடு நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது ஹிந்தி ஆசிரியராக வந்த ஜெயஸ்ரீ அம்மா அவர்களை பற்றிய ஒரு கவிதை. கையெடுத்து வணங்குகிறேன், நன்றியுடன் நினைத்து பார்க்கிறேன். நான் வாடி நான் முன்னேற எனக்காக உழைத்தவர்கள். நான் இன்று இதயம் காண இன்பம் காண அன்று இன்பம் பொறுத்தவர்கள். நான் முத்து சேர்க்க மூச்சடக்கி முத்தம் குளித்தவர்கள். என் இளம் வயதில் கண்ட நடமாடும் தெய்வம் என் ஆசிரியர் இரும்பு பெண்மணி ஜெயஸ்ரீ அம்மா அவர்களை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பள்ளி படிப்பு முடித்து விட்டு தான் நான் ஹிந்தி வகுப்புக்கு போவேன். ஃபர்ஸ்ட் போன உடனே நான் முதல்ல வியந்து அவங்கள பார்த்த விஷயம், அம்மாவுக்கு நிகர் அம்மா மட்டும்தான், அது யாராலும் அந்த இடத்தை வந்து முழுமையாக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல வியந்து பார்த்த அம்மாவை போல இன்னொரு அம்மா எனக்கு கிடைத்தாங்கன்னு. போன உடனே முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, சாப்பாடு சாப்பிட்டாச்சா அப்படின்னு. இது எத்தனை பேர் அந்த மாதிரி இருப்பாங்க ஆசிரியர் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் பார்த்து வியந்த முதல் பெண்மணி ஜெயஸ்ரீ அம்மாவும் தான். அதுக்கப்புறம் ஹிந்தி மட்டும்தான் அவங்களுடைய பாடமா அப்படின்னு கேட்டா கிடையாது. தமிழ் மேலும் பெரும் பற்று கொண்டவர்கள். தமிழ் பாடம் மட்டும் எடுப்போமா? இல்ல, தமிழ் சார்ந்த ஆங்கிலம், கணிதம்னு சொல்லி எல்லா நேரங்களிலும் தன்னுடைய மாணவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி அப்படின்னு சொன்னா ஜெயஸ்ரீ அம்மாவை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அன்றிலிருந்து இன்று வரை எல்லா மாணவர்களுக்காக நிறைய விஷயங்களை அவர்களுக்கு சரியான முறையில சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய தன்னம்பிக்கையூட்டும் விதமாக நடந்துட்டு இருக்காங்க. வருடத்திற்கு ஒரு முறை ஆசிரியர் தன்று அன்றிலிருந்து இன்று வரை அவர்களை போய் சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுதான் நான் வரேன். அந்த மாதிரி ஒரு பெண்மணியை இதுக்கப்புறம் நான் என்னுடைய வாழ்வில் நான் சந்திச்சதே கிடையாது. அடுத்ததாக என்னோடது 10ஆம் வகுப்பு வகுப்பாசிரியர் ஸ்ரீவித்யா அம்மையார் அவர்களை பத்தி கட்டாயம் சொல்லணும். எங்கள் கிறுக்கல்களை ஆச்சரிய குறிகளாக்கி அறிவு கோயில்களை, எங்கள் பெயர் பலகைக்கு கௌரவம் சேர்க்கும் கரும்பலகை கடவுளே, புண்ணியங்கள் சேர்க்கும் உங்கள் கண்ணியங்கள் வாழ என் 10ஆம் வகுப்பாசிரியர் ஸ்ரீவித்யா அம்மையார் அவர்களே. அவர்கள் எப்படின்னா, ஒரு வகுப்பாசிரியரா மட்டும் நான் கிடையாது, உன்னுடைய வாழ்வில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் பங்கு கொள்வேன் அப்படின்னு ஒரு பெரிய விஷயங்களை நம்மளுக்குள்ள பதிப்பிட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் அவரை பார்த்து நான் ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை எனக்குள்ள உருவாக்கியதுன்னு நான் சொல்லலாம். ஒரு கிளாஸ்க்குள்ள இப்பெல்லாம் வந்து 42 பேர் தான் இருக்காங்க. நான் ஒரு அரசு பள்ளியில படித்த பெண் அப்படின்ற இந்த இடத்துல நான் பெருமையா சொல்லிக்கிறேன். 92 பேர் இருந்த இடத்துல ஒவ்வொருத்தருடைய திறனையும் அறிந்து தேடல்களையும் தேடி தன்னுடைய ஒரு ஆசிரியர் அப்படின்னா தனக்கான நேரத்தை எப்படியும் ஒதுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா தன்னுடைய நேரத்தை மாணவர்களுக்காகவே ஒதுக்கி வாழும் ஒரு பெண்மணி அப்படின்னு சொன்னா அது நான் கட்டாயம் வந்து ஸ்ரீவித்யா மிஸ் அவர்களை தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது போட்டிகளுக்கு போகக்கூடாது, இந்த இடத்துல நீங்க போட்டிகளை வந்து நோக்கி போனா உங்களுடைய படிப்பு வந்து நின்று விடும் அப்படின்னு இல்லாம, எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து பேச்சு போட்டியில பேசணும், கவிதை சொல்லணும், எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, சரியோ தவறோ நான் என்னுடைய திறனை வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருக்கும். அதற்கு நான் போகும்போது எந்த ஒரு போகக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை வந்து விதிக்காம என் கூட பயணித்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் எனக்கு வந்து அறிவுறுத்தி அந்த இடத்திற்கு வந்து எனக்கு போக வாய்ப்பளித்தாங்க. அதுல முக்கியமா 10ஆம் வகுப்புல நான் படிக்கும் போது ஸ்டேட் லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு பேச்சு போட்டிக்கு வந்து நடத்தப்பட்டிருந்தது. அந்த போட்டிக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆர்வப்பட்டு 15 நிமிஷம் தான். இப்பெல்லாம் முன்னாடியே ஒரு தலைப்பை கொடுத்து நீங்க தயார் செய்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டின்னு சொல்றாங்க. முதல்லாம் அப்படி கிடையாது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தலைப்பு சொல்லுவாங்க. உடனே அந்த 10 நிமிஷத்துல நம்ம உட்கார்ந்த இடத்துல என்ன தெரியுதோ எழுதி பேசக்கூடிய சூழல் அப்ப இருந்தது. தெரிந்ததை பேசிட்டு வரணும். எனக்கு வந்து எந்த ஒரு அச்சமும் இருக்கக்கூடாது. என்னுடையது மத்தவங்க என்ன பார்த்து எப்படி இருக்கு அப்படின்ற விளக்கங்களை கொடுக்க வேண்டாம். எனக்கு நான் பேசினது சரியோ தப்போ அச்சம் இல்லாம பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சிறு வயதிலிருந்து எனக்கு இருக்கு.
அப்படி வந்துட்டு இருக்கும் போது போட்டியை நீ தெளிவா சிறப்பா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி தேர்வுக்கு அப்புறம் நான் உனக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி என்னை அனுப்பி அந்த இடத்துல நான் ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்தேன். அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய ஸ்ரீவித்யா அம்மையார் அவர்களை தான் சொல்லுவேன். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம்னு அவங்க கிட்ட நம்ம போனாலும் சரியான அறிவுரைகளை கொடுப்பாங்க. முகம் சுளிக்காத ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்லூரிக்கு முதலா நான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கிடைத்த இடம். அந்த கிடைத்த இடத்திற்காக அதிகப்படியான பிரார்த்தனையோடு நான் இந்த இடத்துக்கு வந்தேன். சாதாரண சௌமியாவா இருந்த என்ன ஒரு உதவி பேராசிரியரா ஆக்கினதுக்கு காரணம் என்னுடைய அம்மா, என்னுடைய ஆசிரியர்கள் தான். இத்தருணத்துல அவங்களுக்கு நான் பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போய் என்னுடைய ஆசிரியரை நான் பார்க்க போகும்போது அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான், நீ வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி. அந்த ஜெயிப்பு பத்தாது, நான் கொடுத்த வெற்றி உங்களுக்கு சிறிதாதான் இருக்கும். நான் உண்மையா வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா என்னை போன்ற ஆர்வமாக துடித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மாணவர்களையும் நிறைய இடத்துல கௌரவப்படுத்தணும், அவங்கள உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய வெற்றியா இருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரும் காலங்கள்ல என்னை போன்ற மாணவர்களை உருவாக்கும் நோக்கில் என்னுடைய பயணம் தொடரும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. 90.8 அலைவரிசைக்கு மிக்க நன்றி. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுடைய அளித்தமைக்கு நன்றி. மகிழ்ச்சி. அருமையா சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு வழிகாட்டியா ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னு. உங்களுடைய வாழ்க்கைக்குன்னு இல்லை, நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கைக்குமே ஆசிரியர் அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி. நமக்கு எப்படி அம்மா எப்படி முதல்ல நம்மளுடைய மொழியை அம்மா எப்படி கற்றுக் கொடுக்குறாங்களோ, அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடிய நம்ம அடுத்து நம்ம எப்படி நடக்கணும், நம்ம எப்படி நல்வழிப்படுத்தணுங்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறவங்க இந்த ஆசிரியர்கள் தான். இந்த ஆசிரியர் தினத்துல நம்ம அவங்கள நினைச்சு பார்க்கறதுல நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். இன்னைக்கு ஆசிரியர் தினத்தை நம்ம எல்லாருமே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆசிரியர் தினத்தின் சிறப்புகள் பற்றி பேசுறதுக்காக KPM பள்ளி மாணவி கிருத்திகா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கிருத்திகா, சொல்லுங்க. தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சா பிரப்ரம்மோ தஸ்மஸ்ரீ குருவே நமஹ. மாதா பிதா குரு தெய்வம் அனைத்துமாய் விளங்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 5ஆம் தேதி டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றும் அழியாத கல்வி செல்வத்தை தருபவர்கள் ஆசிரியர். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்றும் குறள் படி நடந்து கொள்ளவும். எழுத்தை அறிவித்தவன் இறைவனே ஆவான், ஆசிரியரும் இறைவர்களே ஆவார்கள். ஒளி தரும் தீபத்துக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆசிரியர் தினத்தை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நேர்களே, ஆசிரியர் தினத்தை பத்தி மழலை குரல்ல அருமையா கேட்டு ரசிச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பல்வேறு தகவல்களை பல்சுவையா நிகழ்ச்சியை வழங்கினீங்க. நேர்கள் எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். நம்மளுடைய ரத்னவாணி சமுதாய வானொலி நிலையத்துக்கு இவ்வளவு பயனுள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினதுக்கு ரத்னவாணி சமுதாய வானொலி சார்பா மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நேர்களை நிகழ்ச்சி கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.